இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேதியியலுடைய வேட் டு ஸ்டடி, அதாவது கெமிஸ்ட்ரியுடைய வேட் டு ஸ்டடி தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல பார்ட் பியில் பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸ் வந்து 3 பார்ட்டா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ்க்கு வேட் டு ஸ்டடி ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ கெமிஸ்ட்ரியுடைய வேட் டு ஸ்டடி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் டாபிக் தனிமங்களும் சேர்மங்களும். இது வந்து 6th to 10th எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 6th டேர்ம் 1 பாடம் 3 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், 7th டேர்ம் 1 பாடம் 3 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், 8th பாடம் 9 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள், 9th பாடம் 12 தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை, 10th பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. அடுத்த டாபிக் அமிலங்கள், காரங்கள், உப்புகள். 8th பாடம் 14 அமிலங்கள் மற்றும் காரங்கள், 9th பாடம் 14 அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், 10th பாடம் 10 வேதி வினைகளின் வகைகள். அடுத்த டாபிக் பெட்ரோலிய பொருட்கள். 8th பாடம் 15 அன்றாட வாழ்வில் வேதியியல். அடுத்த டாபிக் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். 6th third termல பாடம் 3 அன்றாட வாழ்வில் வேதியியல், 8th பாடம் 21 பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, 9th பாடம் 16 பயன்பாட்டு வேதியியல், பாடம் 23 பொருளாதார உயிரியல். இதுல 23.2 உரமிடுதல், 23.13 மண்புழு தொழில்நுட்பம். இது மட்டும் படிச்சா போதும் இந்த பாடத்துல. அடுத்த டாபிக் உணவு கலப்படம். 9th பாடம் 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். இதுல இந்த பாடத்துல 21.5வது டாபிக் உணவு கலப்படம் இருக்கும். அந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். அடுத்த டாபிக் உலோகவியல். உலோகவியல் வந்து 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பாடம் 3 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். இதுல வந்து 3.3.1 தனிம வகைப்பாடு அப்படின்னு இருக்கும். அந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணா போதும். 8th பாடம் 9 நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள். அதே மாதிரி இந்த பாடத்திலையும் 9.2 உலோகங்களும் அலோகங்களும் உலோக போலி. இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணா போதும். 9th பாடம் 12 தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இந்த லெசன்ல 12.3 உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலி. இந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். 10th பாடம் 8 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு, 8.4 உலோகவியல். இந்த டாபிக் படிச்சா போதும். தேங்க்யூ.